அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். நம்மளுடைய ஸ்கின் அழமையாகவும் அழகாகவும் சுருக்கங்கள் இல்லாமல், பருக்கள் இல்லாமல், கருநிற திட்டுக்கள் இல்லாமல் அழகான ஒரு முகமாக வசீகரமாக மாறுறதுக்கான ஒரு எண்ணெய் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கி நம்மளுடைய தன்னம்பிக்கையை குலைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது நம்ம ஸ்கின்ல உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் தான். முக்கியமாக முகத்தில் பருக்கள் உண்டாகிறது, அதே மாதிரி கொஞ்சம் நடுத்தர வயதில் இருக்கிறவங்களுக்கு சுருக்கங்கள் உண்டாகுது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா 20ஸ்லேயே நிறைய பேருக்கு ரிங்கிள்ஸ் எல்லாமே வந்துடுது. ஸோ அதே மாதிரி அன்ஈவனான ஒரு ஸ்கின் டோன் இருக்குது. சில இடங்களில் அதிகமாக வெள்ளையாக இருக்கும், சில இடங்களில் பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த உதட்டு ஓரங்களில், மூக்கோட ஓரப்பகுதிகளில், நெற்றி பகுதிகளில், கன்னங்களில் இங்கெல்லாம் கருநிற திட்டுக்கள் இருக்கிறது. ஸோ சில பேருக்கு பார்த்திங்கன்னா பஃபினஸ் இருக்கும், ஃபேஸ் மட்டும் நல்லா பஃபியாக இருக்கும், டபுள் சின் இருக்கிறது. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம குங்குமாதி தைலத்தை பயன்படுத்தலாம். ஸோ இந்த குங்குமாதி தைலத்தில் என்னென்ன மூலிகைகள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குங்குமப்பூ இருக்குது. குங்குமப்பூ நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது ஸ்கின்னுக்கு நல்லா க்ளோ கொடுக்கக்கூடியது, ஸ்கின்னுக்கு பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ பெரும்பாலும் பருக்கள் வரதோ இல்லை முகத்தில் சுருக்கங்கள் உண்டாகிறது, ஹைப்பர் பிக்மெண்டேஷன், இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய லிப்பிட் லேயர் அதிகமாக ஆக்சிடைஸ் ஆகிறது தான் முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி ஸ்கின் வறட்சி தன்மை அடைகிறது. ஸோ இந்த குங்குமப்பூ அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். அதே மாதிரி நமக்கு ஸ்கின்ல பிளட் சர்க்குலேஷனையும் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இதற்கு உண்டு. ஸோ அதனால் இந்த குங்குமப்பூ மெலனினோட செக்ரேஷனையும் கம்மி பண்ணுது. ஸ்கின் டார்க்னஸ் வர்றதுக்கு மெலனின் செக்ரேஷன் தான் முக்கியமான காரணம். ஸோ இந்த மாதிரியான தன்மைகள்லாம் இருக்கிறதுனால குங்குமப்பூ பயன்படுத்தும் போது ஸ்கின்னு நல்லா க்ளோவாக ஆரம்பிக்கும், ரிங்கிள்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ அடுத்ததாக இதில் மஞ்சிட்டி அப்படிங்கிற ஒரு மூலிகை இருக்குது. இந்த மஞ்சிட்டி நல்ல குளிர்ச்சி தன்மை உடையது, ஸ்கின்னுக்கு ஒரு ப்ராப்பரான கலரை கொடுக்கக்கூடியது, ஒரு ஈவன் டோன் கொடுக்கக்கூடியது. ஸோ ஸ்கின்னை நல்லா ஸ்மூத்தாக ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கும். ஸோ மஞ்சிட்டி அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்பவே ஒரு வசீகர தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை. அடுத்ததாக இதில் அதிமதுரம் இருக்குது. இன்றைக்கி நிறைய ஒயிட்னிங் க்ரீம், அதாவது ஸ்கின்னுக்கு கலர் கொடுக்கக்கூடிய க்ரீம் எல்லாத்துலேயுமே லிக்கோரைஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதிமதுரம் தான் லிக்கோரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய கிளைசரைசின் அப்படிங்கிறது நம்ம ஸ்கின்ல உண்டாகக்கூடிய பிக்மெண்டேஷனை குறைக்கும், ஸ்கின்னுக்கு நல்ல ஈவன் டோனை கொடுக்கும், மெலனினோட செக்ரேஷனை குறைக்கும். அதே மாதிரி இந்த அதிமதுரம் அப்படிங்கிறது கொலாஜன் உற்பத்தியும் அதிகப்படுத்தக்கூடியது. ஸ்கின்ல ரிங்கிள்ஸ் வர்றதுக்கு, வயதான ஒரு தோற்றம் வர்றதுக்கு கொலாஜன் உற்பத்தி குறையிறது முக்கியமான காரணம். ஸோ கொலாஜன் உற்பத்தியும் தூண்டக்கூடியது அதிமதுரம். ஸோ அடுத்ததாக இதில் ரத்த சந்தனம் இருக்குது. சந்தனம் அப்படிங்கிறது ஸ்கின்னுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அதை நம்ம எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணும்போதும் அதனுடைய வாசனையே நம்ம ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடியது. ஸோ இந்த மாதிரி நிறைய பலன்கள் அதற்கு உண்டு. ஸோ அதே மாதிரி இந்த ரத்த சந்தனம் அப்படிங்கிறது ஹைப்பர் பிக்மெண்டேஷனை, ஸோ அங்கங்கே உங்களுக்கு கருநிறமான திட்டுக்கள் இருக்கிறதையும் இது குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இதற்கு உண்டு. ஸோ அடுத்ததாக இதில் வெட்டிவேர் இருக்குது. இந்த வெட்டிவேர் அப்படிங்கிறது அதில் நறுமண எண்ணெய் இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின்னுக்கு ஆக்சிடேஷன் ப்ராசஸை குறைச்சி நல்ல இளமையான ஒரு தன்மை கொடுக்கும். இதுவும் குளிர்ச்சி தன்மை உடையது தான். அதே மாதிரி இதில் ஆட்டுப்பால் இருக்குது. ஸோ அந்த ஆட்டுப்பாலில் தான் இது எல்லாத்தையுமே ஊற வச்சு இந்த ப்ராசஸே பண்ணுவாங்க. ஸோ ஆட்டுப்பால் அப்படிங்கிறது ஸ்கின்னுக்கு நல்லா க்ளோ கொடுக்கக்கூடியது. முக்கியமாக அதில் இருக்கக்கூடிய லாக்டிக் ஆசிட் அப்படிங்கிறது ஸ்கின்ல இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் உங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ நிறைய பருக்கள் வர்றதுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன் தான் முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வராமல் ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆட்டுப்பால் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான மூலிகைகள் சேர்ந்த ஒரு கலவை தான் குங்குமாதி தைலம். ஸோ இதை எப்படி பயன்படுத்தணும்? ஸோ நீங்கள் வறட்சியான ஒரு முகமாக இருக்குது, வாத சம்பந்தமான ஒரு முகமாக இருக்குது, அதே சமயத்தில் பித்தம் இருக்கக்கூடிய ஒரு முகம் பார்த்திங்கன்னா அங்கங்கே ரெட்னஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரியான நபர்கள் எல்லாமே குங்குமாதி தைலத்தை
லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த மசாஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு சில் வாட்டரில் இல்லை ஐஸ் க்யூப்ஸ் போட்ட வாட்டரில் வந்து உங்கள் ஃபேஸை வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஆயிலை வச்சு ஒரு மசாஜ் மாதிரி வந்து நீங்கள் பண்ணலாம். அடுத்ததாக ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க, அதே மாதிரி ஃபேஸ் ரொம்ப பஃபியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க குங்குமாதி தைலத்துக்கு பதிலாக குங்குமாதி லேப்பம் வந்து பயன்படுத்தலாம். இவங்க எப்படி வந்து இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நல்லா ஒரு டம்ளர் பால், அது கூட 2 டம்ளர் தண்ணி சேர்த்து வந்து கொதிக்க வைக்கணும். அந்த கொதிக்க வைக்கும்போது வரக்கூடிய ஆவி வந்து ஃபேஸில் படுற மாதிரி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நம்ம ஃபேஸை நல்லா வந்து க்ளீன் பண்ணிடும். அதுக்கப்புறமா இந்த குங்குமாதி லேப்பம் வச்சுட்டு ஒரு மசாஜ் மாதிரி வந்து நம்ம பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி மசாஜ் பண்ணும் பொழுது நம்மளுடைய அந்த டபுள் சின் இருக்கக்கூடிய ஏரியா, கழுத்து பகுதி, இங்கெல்லாம் நம்ம மசாஜ் பண்ணும்போது லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ், அதாவது நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வந்து வெளியாகும். ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸும் வந்து உங்களுக்கு வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம மசாஜ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து வரும். பருக்கள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுடைய ஃபேஸை அழகாக வசீகரமாக, அதே மாதிரி நல்ல ஈவனான ஒரு ஸ்கின் டோனாக, கலரையும் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு எண்ணெய் தான் வந்து குங்குமாதி தைலம். ஸோ இதை வாத உடலாக இருக்காங்க, ட்ரை ஸ்கின் இருக்கிறாங்க, ஸோ இவங்க எல்லாருமே வந்து தைலமாக வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க லேபமாக வந்து பயன்படுத்தலாம். கஃப உடலினர் வந்து எண்ணெயும் வந்து பயன்படுத்தலாம். பஃபினஸ் இருக்கிறவங்க அந்த எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணலாம், லேபமும் வந்து பயன்படுத்தலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்கின்னை அழகாக்கக்கூடிய ஒரு தைலத்தை வந்து பற்றி பார்த்தோம். ஸோ அதை எப்படி பயன்படுத்துறது, அதில் இருக்கக்கூடிய மூலிகைகள்லாம் என்ன, அதனுடைய பலன்கள்லாம் என்ன அப்படிங்கிறதே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.